என்றும் நான் செல்ல மாட்டேன். மிகவும் பிரியமான என் அன்பான சொந்த பந்தங்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய நம்மை ஆட்கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சர்வ வல்லவருடைய அன்பின் நாமத்தினால் இது உங்களுக்கான உங்களுடைய நேரங்களில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு குறைவுகள் இல்லாதபடி பூரண நிறைவும் சந்தோஷத்தையும் தகப்பன் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அநேக தடைகள், அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள் மத்தியிலும் நாம் அவரை துதித்து அவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது அவர் எல்லா விதத்திலும் நமக்கு என்ன பண்றாருங்க? கிருபை பாராட்டுகிறார். நீங்க எந்த அளவுக்கு உங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக உங்களுடைய ஆத்துமாக்கள் காத்திருக்கிறதோ, உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை முழுவதும் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவருக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களோ, எதிர்கால வாழ்க்கைக்காக, திருமண காரியத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, வேலைக்காக, படிப்புக்காக, கல்விக்காக, உயர்வு வேண்டும் என்கின்ற பல காரியங்களுக்காக, ஊழியத்துடைய பாதைகளுக்காக, எதற்கெல்லாம் உங்கள் ஆத்துமா கர்த்தரை நோக்கி காத்து கொண்டிருக்கிறதோ அந்த தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு அவருக்காக காத்திருந்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுகிறீர்களோ அதை காட்டிலும் 1000 மடங்கு நிறைவும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உங்க தகப்பன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிச்சயமாக தந்தருள்வார். ஏனென்றால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம் வேதத்துல நிறைய மனிதர்களை நாம் சந்தித்திருக்கிறோம். அல்லேலூயா. அதனால உங்கள் வாழ்க்கைகள், உங்கள் இருதயங்கள் தொடர்ந்து போக வேண்டாம். தொடர்ந்து நீங்கள் அவருக்காக காத்திருங்கள். அதான் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 130ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் சொல்லுகிறது, எப்பொழுது விடியும் என்று விடியலுக்காக காத்திருக்கிறேன். ஜாமக்காரனை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்காக காத்திருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை வீட்டை காவல் காக்குறாங்க, வெளியே காவல் காக்குறவங்க முன்னெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? இப்போ அந்த மாதிரி கிடையாது. முன்னாடி குறுக்காங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெருவா போவாங்க. அந்த இதை வச்சுக்கிட்டு அந்த இரவு முழுதும் என்ன பண்ணுவாங்க? காத்துட்டு இருப்பாங்க. சில கிராமங்களில், சில ஊர், சில அரசு ஆளுநர்களவங்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க? ஊர் காவலுக்காக ஆட்களை வைத்திருப்பாங்க, யாரும் வந்துடக்கூடாது. அவங்களை காட்டிலும் அதை தாண்டி என்னுடைய ஆத்துமா என் கர்த்தருக்காக காத்திருக்கிறது. எப்போது என் வாழ்க்கையில் விடியல் கிடைக்கும், எப்போது என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும், எப்போது என் வாழ்க்கையில சமாதானம் கிடைக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நான் காத்திருக்கிறேன். நான் காத்திருக்கிறதற்கேற்ற பலன் கர்த்தரிடத்தில் கிடைக்கும் என்று சொல்லி ஒருவரும் எழுந்துறதுக்கு முன்பாக நான் எழுந்து அவரை நோக்கி பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஐயா, நான் நிறைய நேரம் அதிகாலையில் அவரோட இரவுல நிறைய நேரம் நான் செலவு பண்ணியிருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடியலை பார்க்க முடியவில்லை, ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியவில்லை, ஒரு சமாதானத்தை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி துக்கித்து நீ அழுது கொண்டு இருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தேவ வார்த்தைகள் உன்னை தேடிதான் வருகிறது. நீ காத்திருந்ததுக்கேற்ற பலன். ஆபிரகாம் 100 வயது வரைக்கும் காத்திருந்தான். அந்த 100 வயதுல எண்ணி பாருங்கள், தேவன் 100 வயதுக்கு மேல ஒரு அற்புதம் செய்துவிட முடியும் என்று சொன்னார். சாராள் 90 வயது வரைக்கும் தன் வாழ்க்கையில எந்த இன்பத்தையும் சந்தோஷத்தையும் எதிர்பார்த்து காத்திருந்தாலோ அது கிடைக்காமல் இருந்தது. 90 வயதுக்கு மேல அவருடைய வாழ்க்கையில என் தேவன் இன்பத்தை கொடுத்தார் என்று சொன்னால், ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார் என்று சொன்னால், ஒருவேளை நீ 5 வருடமோ 10 வருடமோ 12 வருடமோ அந்த ஸ்திரீயை போல நீ காத்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால், அந்த 12 வருடத்துக்கு மேல் அவருடைய உதரங்கள் நின்று போனது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட நன்மையும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் பரிசுத்த தேவன் உனக்கும் குடும்பத்துக்கும் தந்து ஆசீர்வதிப்பார். காத்திருப்பதில் சோர்ந்து போகாதீங்க, நேரத்தை கொடுப்பதில் சோர்ந்து போகாதீங்க, ஜெபிக்கிறதுல தளர்ந்து போகாதீங்க, ஊழியம் செய்வதில் என்ன பண்ணாதீங்க? மிதந்து அமர்ந்து விட்டு விடாதீங்க. தொடர்ந்து ஓடுங்க, தொடர்ந்து அவருக்காக பணி செய்யுங்க, தொடர்ந்து அவருக்காக காத்திருங்க. எல்லாமே நன்மையும் கிருபையும் உங்க வாழ்க்கையில பின்தொடரும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். God bless you.